குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு குட்டி யானை காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிருச்சு. அது அவங்க அம்மாவை எப்படி தேடி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல அம்மா யானையும் குட்டி யானைகளும் இருந்துச்சாம். அவங்க எல்லாரும் சாப்பாடு தேடி காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த குட்டி யானைகளுக்கு அந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாம். ஜாலியா ஆடி ஆடி விளையாண்டுக்கிட்டே அவங்க அம்மா பின்னாடி போனுச்சாம். அப்போ அங்க ஒரு வானவில் இருந்துச்சாம். அந்த வானவில்ல பார்த்தோன்னே குட்டி யானைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சாம். அந்த வானவில்ல பார்த்து அந்த குட்டி யானை டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சான். அடடா அடடா வானவில்லே, வானத்தில் தோன்றி மின்னிடுதே, வண்ண வண்ண நிறங்களினால் என்னையும் மயக்கிட செய்திடுதே, மஞ்சள் பச்சை நீலம் சிவப்பு வண்ணம் கொண்டவளே, உந்தன் ஏழு நிறங்களினால் என்னையும் மயக்கிட செய்தாயே, அடடா அடடா வானவில்லே, வானத்தில் தோன்றி மின்னிடுதே. அந்த யானைக்குட்டி சந்தோஷத்துல பாட்டு பாடிக்கிட்டே இருந்துச்சான். அப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த வானவில் மறைஞ்சு போயிடுச்சான். அதுக்கப்புறம் தான் அந்த யானைக்குட்டி தன்னோட அம்மாவை காணோன்னு தேடிச்சா. அச்சச்சோ, அம்மா எங்கே போனாங்க? அம்மாவை காணுமே. நான் வானவில்ல பார்த்துட்டு அம்மா போனதை கவனிக்காமல் விட்டுட்டேனே. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நம்ம அம்மாவை தேடி போகலாம். குருவியக்கா, குருவியக்கா, எங்கள் அம்மா இந்த பக்கமாக போனதை நீங்கள் பார்த்தீங்களா? குருவியக்கா, ஏன் இந்த குட்டி குருவிங்கெல்லாம் அழுதுட்டுருக்கு? உங்களை யார் இந்த மாதிரி வலைக்குள்ளே போட்டாங்க? என்ன பிடிக்க வலை விரிச்சு வச்சிருந்தாங்க. அது தெரியாம நான் அந்த வலையில வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ என்னோட பறவை குஞ்சுகளுக்கு என்னால சாப்பாடு கொடுக்க முடியல. அவங்க எல்லாம் பசியில அழுகுறாங்க. இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க குருவியக்கா, நான் இந்த வலையை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டியான அந்த குருவியை வலையில இருந்து எடுத்துருச்சான். யானைக்குட்டியே, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. உன்னுடைய அம்மா பூஞ்சோலை பக்கமா தான் போனாங்க அப்படின்னு அந்த குருவி சொல்லிச்சான். அந்த குருவி சொன்னோன்னே இந்த யானைக்குட்டியும் பூஞ்சோலை பக்கமா அவங்க அம்மாவை தேடி போச்சான். மான்குட்டியே, எங்கள் அம்மா இந்த பக்கமாக போனாங்களா? நீ பாத்தியா? நான் அதை உனக்கு சொல்கிறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு அந்த மான்குட்டி சொல்லிச்சான். அந்த யானையும் என்ன உதவி சொல்லு, நான் கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லிச்சான். அந்த மான்குட்டி சொல்லிச்சான், என்னுடைய கொம்புகள் இந்த மரத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு. இதிலிருந்து என்னால் எடுக்க முடியல. இந்த கிளையில இருந்து என்னோட கொம்புகளை எடுத்து விடுவியா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்குள்ளே என்னோட கொம்புகள் மாட்டிக்கிட்டு வலிக்குது. அவ்வளவுதானே, கவலைப்படாத, உன்னுடைய கொம்புகளை இந்த மரத்திலிருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த யானைக்குட்டி அந்த மானோட கொம்புகளை அந்த மரத்துல இருந்து எடுத்து விட்டுச்சான். அந்த மானுக்கு ரொம்ப சந்தோஷமா துள்ளி துள்ளி குதிச்சு நன்றி சொல்லிச்சான். யானைக்குட்டியே, உன்னுடைய அம்மா அந்த நதிக்கரை பக்கமாக தான் போனாங்க அப்படின்னு அந்த மான்குட்டி சொல்லிச்சான். அந்த யானைக்குட்டியும் தன்னோட அம்மாவை தேடிக்கிட்டு அந்த நதிக்கரை பக்கமாக போச்சான். அப்போ அந்த நதிக்குள்ள ஒரு குரங்கு விழுந்து மாட்டிக்கிச்சான். நதி வேகமாக ஓடுறனால அந்த குரங்கால வெளியில வரவே முடியலையாம். தண்ணிக்குள்ள தத்தளிச்சுக்கிட்டே இருந்துச்சான். என்னைய யாராவது காப்பாத்துங்க, என்னைய யாராவது காப்பாத்துங்க. அச்சச்சோ, இந்த தண்ணிக்குள்ள தெரியாம விழுந்துட்டேன். என்னைய யாராவது காப்பாத்துங்க. கவலைப்படாத குட்டி குரங்கே, உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியான அந்த குரங்க தண்ணிக்குள்ள இருந்து தன்னோட தும்பி கையால் தூக்கி காப்பாத்திருச்சான்.
ரொம்ப ரொம்ப நன்றி குட்டி யானையே. உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளு, உனக்கு நான் செய்கிறேன். எங்கள் அம்மா கிட்ட இருந்து நான் தெரியாமல் தொலைஞ்சு போயிட்டேன். எங்கள் அம்மாவை தேடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா இந்த பக்கமாக போனாங்களா? நீ பாத்தியா? நான் மரத்தில் விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தேன். உங்கள் அம்மா அந்த மலைகள் இருக்கிற பக்கமாக போனாங்க அப்படின்னு அந்த குட்டி குரங்கு சொல்லிச்சான். குட்டி குரங்கு சொன்னதை கேட்டுட்டு அந்த குட்டி யானையும் அவங்க அம்மாவை தேடி மலைகள் இருக்கிற பக்கம் போச்சான். அப்போ அந்த மலைக்கும் அடிவாரத்தில் யானை கூட்டங்கள் எல்லாம் இருந்துச்சான். அந்த யானை கூட்டத்தில் அந்த குட்டி யானையோட அம்மாவும் இருந்தாங்களாம். அந்த குட்டி யானை அதை பார்த்துருச்சான். குட்டி யானை ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட ஓடி போச்சான். அம்மா அம்மா அம்மா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை காணோன்னு நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டு வந்தேம்மா. அப்படியா செல்லக்குட்டி, நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. நீ தொலைஞ்சு போனாலும் அம்மாவை தேடிக்கிட்டு நீ வந்துடுவேன்னு அம்மாவுக்கு தெரியும். அதனால தான் அம்மா உன்னைய விட்டுட்டு வந்தேன். பாத்தியா, இப்போ நீ எவ்வளோ தைரியமாக தனியாக என்னை தேடி வந்துட்ட. இதே மாதிரி எப்பயும் தைரியமாக இருக்கணும். சரியா என் செல்லக்குட்டி? அந்த குட்டியான எதுக்குமே பயப்படாமல் தைரியமாக இருந்து எப்படி அவங்க அம்மா கிட்ட வந்து சேர்ந்துச்சு பார்த்தீங்களா? குட்டீஸ், நம்மளும் எதுக்கும் பயப்படக்கூடாது, எல்லாத்துலேயும் தைரியமாக இருக்கணும். நாம் எல்லாருக்கும் உதவி செஞ்சோன்னா அவங்களும் நமக்கு உதவி செய்வாங்க. ஓகேவா குட்டீஸ்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். பாய், தேங்க்யூ.